காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சென்னை டு மும்பை ட்ராவல் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் பாருங்கள், மும்பையோட ரயில்வே ஸ்டேஷன் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே எப்போவுமே பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பிஸியாக எல்லோரும் வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வழியாக வந்து நான் லோக்கல் ட்ரெயினுக்கான டிக்கெட் வந்து எடுத்து கம்ப்ளீட். எப்படியும் ட்ரெயினில் வந்து ஃபுட்டு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். நானே வந்து லெமன் ரைஸ் வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சடன்லி வந்து நம்ம ஒரு மும்பை ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம சென்னையிலேருந்து மும்பை ட்ராவல் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து 3:15 ஆகுது. நான் ஆல்மோஸ்ட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் எனக்கு மும்பை ட்ரெயின் வந்து 6:15 தான். பட் நான் இங்கேருந்து 1 ஹவர் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி தான் சென்ட்ரல் போகணும். அதனால் நான் கிளம்பிட்டேன். இதுதான் நம்மளோட ஃப்ளாட். இங்கே பாருங்கள், எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஊரே தூங்கிட்டுருக்கு, நம்ம மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து டைம் வந்து 4:20 ஆகுது. ஒரு வழியாக லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டேன். 1 ஹவரில் வந்து சென்ட்ரல் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எப்படியோ எக்மோர் ஸ்டேஷனை வந்து சேர்ந்துட்டேன். இப்போ டைம் வந்து 5:50 ஆகுது. எனக்கு 6:20க்கு தான் ட்ரெயின். எந்த பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்டில் செக் பண்ணிவிட்டு போய் ட்ரெயினை தேடி ஏற வேண்டியதான் அடுத்த வேலை. பரவாயில்ல, நம்ம சென்னையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து எஸ்கலேட்டர் வச்சுட்டாங்க. அது வரைக்கும் கால் வலிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிச்சாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 தான் வந்து நம்மளோட ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. பட் என்னென்னா, நம்ம போக போகிற கோச் வந்து அந்த கடைசியில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் தான் அது. பட்டு ஃப்ரண்டில் எல்லாமே ஸ்லீப்பர். நம்ம ஸ்லீப்பர்லேயே வந்து 3rd ஏசி புக் பண்ணோமா. ஸோ அது வந்து அந்த கடைசியில் மாட்டிச்சா. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நடந்து போகணும். எப்படியோ வந்து நம்மளோட கோச் கிட்டே நம்ம வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ட்ரெயின். சரி, ஓகே, நான் அப்படியே ட்ரெயின்குள்ளே போகிறேன். ஷார்ப்பாக கரெக்டாக 6:20க்குலாம் வந்து நம்மளோட ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ தான் வந்து எக்மோர்லேருந்து நம்ம சென்ட்ரல் வந்து கிராஸ் பண்ணுறோம். கரெக்டாக வந்து நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் ட்ராவல். நாளைக்கு மார்னிங் 6 o'clock வந்து நம்ம மும்பை ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் வேறு லெவலில் ஃபன் பண்ணுவோம். போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஏசி கம்பார்ட்மெண்ட். நம்மளுக்கு வெளியில் வந்து வேறு லெவலில் சவுண்ட் இருந்துச்சு. பட் உள்ளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேக் தொங்க வைக்கிறதுக்கு வந்து கம்பி, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மாட்டுறதுக்கு வந்து ஒரு இது ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ், சார்ஜஸ்க்கு, ஃபேன், லைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மேகசின் வைக்கிறதுக்குலாம் வந்து இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் வந்து நம்ம சாப்பிட்ற டயத்தில் வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்துல ஒன்று ஃபோல்டபுளில் கொடுத்துருக்காங்க, சின்ன டைனிங் மாதிரி. ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இங்கே ஒரு கிளாப் மாதிரி இருக்குல்ல, அதை தூக்கிட்டு இப்படி பண்ணால் மூடிக்கும். ஸோ அதை கீழே போயிடும். நீங்கள் உட்கார்றப்ப வந்து ரொம்ப தாராளமாக உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட 3rd ஏசியோட டூர், கம்பார்ட்மெண்ட் டூர். முன்னெல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கலீச்சாக இருக்கும். பட் இப்போது வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்களேன்.
எப்படியும் ட்ரெயினில் வந்து ஃபுட்டு ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம செய்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நானே நேற்று வந்து லாஸ்ட் மினிட்ல பறக்க வந்து லெமன் சோறு செஞ்சு கொண்டு வந்துட்டேன். நானே வந்து சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. லெமன் ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொண்டு போகிறேன். எப்படி நம்மளுக்கு 24 hours ட்ராவல். ஸோ 3 வேளை வந்து சாப்பாடு இருந்தால் போதும். இதோ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி லெமன் சாப்பாடு கலர்றதுக்கு. ஐ மீன் இந்த ட்ரெயினில் அவங்க சாப்பாடு தருவாங்கல்ல, அதை விட கண்டிப்பாக வந்து என்னோட சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். சரி, ஓகே, நான் சாப்பிடும்போது சொல்கிறேன் அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு. இதுதான் நான் செஞ்ச லெமன் ரைஸு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சோண்டு ஊறுகாய், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பேக்கில் இருக்குது, வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு இது இப்போதைக்கு இது போதும். மதியத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். நான் எதிர்பார்க்கல, சீரியஸ்லி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தேன். இந்த பாருங்கள், ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் சாப்பிட்டுட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து 3 வேளையுமே வந்து லெமன் ரைஸ் தான். இப்போ வந்து நம்ம ஆந்திராவை கிராஸ் பண்ணி போகிறோமோ, ஆந்திராவை கிராஸ் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாகவே இருக்கா. சரி, ஓகே, ஜாலியாக இருந்தது. அதனால தான் வந்து நான் அப்படியே கொஞ்சம் அந்த படி ஓரமாக வந்து நின்றுட்டேன். டோர்கிட்டே தான் வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளேயே. அதுவும் இல்லாமல் பயங்கர காடாக இருந்துச்சா. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். ட்ரெயின் ட்ராவலில் இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதெல்லாம் வந்து ஒரே ஜாலி தான். அப்புறம் இந்த பொள்ளாச்சி சைட்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விண்டு மில் பார்க்கலாம். ஓகேவா, அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து அதை சுற்றிட்டே இருக்குமா. அப்புறம் நான் திடீர்னு இங்கே பார்த்தேன், போகிற வழியில் வந்து ஒரு ஹில்ஸ் மேலே வச்சுருந்தாங்களா. சரி, ஓகே அப்படின்ட்டு ஓடி போய் டக்குன்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்து அப்படியே ஷூட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் இந்த மாதிரி வளைஞ்சி போகிறத நம்ம பார்ப்போம்ல. இந்த மாதிரி பார்க்குறதுக்கெலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஃபைனலி வந்து நம்ம மும்பை வந்து இறங்கிட்டோம். இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. ஆக்சுவலி வந்து 5:30க்கு வந்து நம்ம இங்கே ரீச் ஆகணும். பட் 1 hour வந்து ட்ரெயின் டிலே. பட் பரவாயில்ல, எப்படியோ வந்து சேர்ந்தோம்ல முழுசா, அது வரைக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நமக்கு எதுவுமே பிளான் கிடையாதுல்ல. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்றத வந்து பிளான் பண்ண போகிறோம். நாம் வந்து ஏறும்போதும் வந்து அந்த கடைசியில் போய் ஏறணும். இறங்குறப்பையும் வந்து அதே சம்பவம் தான். அந்த கடைசியில் இறங்கியாச்சு. மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம சென்னையோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட சென்னை எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்குது. நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள். டைம் வந்து 7 o'clock கிட்ட ஆகுது. பட் மும்பை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே எப்போவுமே பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பிஸியாக எல்லோரும் வேலைக்கு ஓடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பட் சென்னையில் க்ரௌடு இருக்கும். பட் இந்த அளவுக்குலாம் க்ரௌடு வாய்ப்பே இல்லை. அதுவும் 7 மணிக்கெலாம் வந்து எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட மும்பை ரயில்வே ஸ்டேஷன். பரவாயில்ல, வேறு லெவலில் தான் இருக்குது. அண்ட் க்ளீனாகவும் இருக்குது ரொம்பவே. இதுதான் மும்பை ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டராமா. நான் யதார்த்தமாக இந்த பக்கம் பார்த்தேன், என்னடா அது லைட்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா டிக்கெட் கவுண்டர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலி ரொம்ப பழைய பில்டிங் நினைக்கிறேன். பட் இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இங்கேயும் பக்கத்தில் வந்து லோக்கலில் நம்ம லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகணுமா, அதனால் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஒரு வழியாக வந்து நான் லோக்கல் ட்ரெயினுக்கான டிக்கெட் வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஷனில் ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க பாருங்களேன், மேலே எவ்வளோ பெருசாக சுற்றிட்டு இருக்குன்ட்டு. பொறுமையாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் காற்று வேறு லெவலில் வருது. பரவாயில்ல, இந்த இடம் வந்து பார்க்குறதுக்குலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன், என்னெல்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு. அப்புறம் வந்து ஸ்டேஷன் உள்ளேயே வேறு லெவலில் இருக்குது. ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தேன். ரியலி வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய பில்டிங் போல், பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் பேக் கேமராவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 வீக் மேலே வந்து இங்கே மும்பையில் தான் இருக்க போகிறோம். ஸோ வந்து நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். லைவான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே இருக்குது. அதில் நான் ஸ்டோரி போட்டுகிட்டே இருப்பேன், போஸ்ட்டும் போடுவேன். வேணுன்றவங்க வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ப்ளாகாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.